ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே நல்ல டேஸ்ட்டான, இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ET Action Family. இப்போ முருங்கைக்கீரை பாருங்கள், நான் நல்லா உருகி வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு 3 முறை அலசி எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப நம்ம இலையாக ஆய வேணாங்க, கொஞ்சம் சின்ன சின்ன காம்புகளோடையே கூட போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். அந்த காம்புலேயும் சத்து இருக்குங்க, அதனால் காம்போட தான் வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன சின்ன காம்போட தான் உருகி வச்சுருக்கேன். இப்போ சுத்தமாக இது கழுவி வச்சாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறலாம். கடுகு பொரிஞ்சது. இப்போ உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க. உளுந்தம்பருப்பு நல்லா வாசமாக இருக்கும். சீரகம் ஒரு 10, 15 சீரகம் போல் லைட்டாக போட்டுக்கிறலாம். இது கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால் லைட்டாக போட்டுக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், ஒரு காஞ்ச மிளகாய் அது கூட கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க, கீரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் தாங்க, ஒரு 4 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ முருங்கைக்கீரைக்கு வெங்காயம் அதிகம் சேர்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரையில் லைட்டாக துவப்பு இருக்கும், அந்த துவப்பே தெரியாதுங்க நமக்கு, வெங்காயம் நிறையா போட்டு செய்யலை. அதே போல் பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வாய்வு முருங்கைக்கீரை. இப்போ பூண்டு நான் ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். நம்ம இடித்து கூட சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கிறலாங்க, பூண்டு ஆனால் அவசியம் சேர்க்கணும். இப்போ பூண்டு வெங்காயமும் வதங்கிருச்சுங்க, ஒரு 3/4 பதமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கீரையும் சேர்த்துக்கிறலாங்க. கீரையில் மண் இருக்கும், நல்லா அலசி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், கீரையை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு தாங்க ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறோம். கீரை எப்பயுமே அதிகமாகவும் வேகக்கூடாது, கம்மியாகவும் வெந்துடக்கூடாது. முருங்கைக்கீரை கம்மியாக வேக்காடு வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வயிற்றுக்கு சேராதுங்க, அதனால் கரெக்டான இதை வேகணும். அதே போல் இப்போ தண்ணியும் சேர்க்கலை நான். இப்போ நம்ம முருங்கைக்கீரை அலசி எடுத்த அந்த தண்ணியே போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். எடுத்துட்டு திரும்ப கிளறி விடலாம். மற்ற கீரைகளை விட இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் சேர்த்தே தான் வேகணும், அப்போ தான் நம்மளுக்கு முருங்கைக்கீரை வேகுங்க. இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். இது குறைஞ்சது எப்படி ஒரு 3, 4 நிமிஷத்தில் கீரை ரெடி ஆயிரும். பாருங்கள், 2 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு திரும்பவுமே நம்ம மூடி போட்டு தான் வைக்க போகிறோம். நம்ம முருங்கைக்கீரை சேர்த்த உடனே உப்பு சேர்க்கலைங்க, ஒரு 2 நிமிஷம் அது வெந்த பிறகு தான் இப்போ உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கிளறிட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சோம்னா ரெடி ஆயிருங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், மூடி போடுறேன். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாரத்தில் ஒரு 2 முறைனாச்சும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ நான் தேங்காய் பூ ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பூ துருவி சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பூ சேர்க்குறது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் கீரை எப்போ வாங்கலையுமே, கீரை நல்லா பச்சை பசேர்னு இருக்க கீரை வாங்காதீங்கங்க. லைட் இளம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கீரை வாங்கையில் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கொழுந்து கீரை மாதிரி இருக்கும், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாகவே ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.